கேரக்டர், ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவம், ஒரு காரியம் உங்க மாம்சத்தை விட்டு பிரியாம இருக்கும்னா, ஒரு விஷயம் உங்க குடும்பத்தை விட்டு பிரியாம இருக்கும்னா, நீங்க என்னதான் கோட்டை கட்டினாலும், நீங்க என்னதான் மாளிகை கட்டினாலும், உங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் உங்க மாளிகையை அழிச்சிடும், உங்க கோட்டையை அழிச்சிடும். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அடுத்த ஸ்டெப்பு போக முடியாம, அடுத்த படி எடுத்து வைக்க முடியாம இன்னைக்கு திணறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரதர் உங்களை நீங்க ஜெயிக்கல, பிரதர் சிஸ்டர் உங்களை நீங்க ஜெயிக்கல. அந்த உணர்வுகளை ஜெயிக்கணும், அந்த எதிர்மறையான எண்ணங்களை ஜெயிக்கணும், எல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகணும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடுத்தவங்க கிடையாது, உங்களை தட்டி கொடுக்குறவங்க அடுத்தவங்க கிடையாது, உங்களை ஊக்குவிக்கிறவங்க அடுத்தவங்க கிடையாது, உங்களை சமாதானப்படுத்துறவங்க அடுத்தவங்க கிடையாது, நீ அழாதன்னு சொல்றவங்க அடுத்தவங்க கிடையாது, தட்டி கொடுக்குறவங்க அடுத்தவங்க கிடையாது, உனக்கு இதெல்லாம் நன்மையா முடியும்னு சொல்றவங்க அடுத்தவங்க கிடையாது. சில நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிராக தான் இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல தன்னை தட்டி கொடுத்து, தன்னை திடப்படுத்தி, தன்னை பலப்படுத்தி, தன்னை ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கர்த்தர் அந்த வாக்கு கொடுக்கிறார், என்ன நான் தான் ஜெயிக்கணும்.